जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறை திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். மக்கள் ஜோதிடர், மருத்துவ ஜோதிடர். உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த வார ராசி பலன் அடிப்படையிலே கிரக நிலைகளை வைத்து நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்துலதான் நம்ம எல்லாருக்குமே நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சுபம், வாழ்க வளமுடன். கடகராசி நேயர்களை, கடகராசி பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சுயநலமாக செயல்படுகிறார்களே தவிர கடகராசி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாலாம் இல்லை. அவனுக்கு அவனுடைய சுயநலமா தான் இருக்காங்க. சோ எல்லாரும் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. எல்லாரும் செல்ஃபிஷோட தான் இருக்காங்க. சோ அந்த விஷயத்த நீ பாத்துக்கோங்க. இந்த வாரம் உணர்ச்சியால் அல்ல நிதானத்தால் வெல்ல வேண்டிய வாரம். கிரக நிலைகள் உங்களை அவசரப்படுத்தும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டால் அதுவே இழப்பின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்றது. அதே போல மேலதிகாரிகள் பார்வை உங்கள் மீது இருக்கும். சிறிய தவறுகள் கூட பெரிய கேள்வியாக மாறலாம். வேலை மற்றும் குறித்த சில இன்னும் சிறு காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பணம் கையில வரும் போகும். அதே போல பாத்தீங்கன்னா கையில் தங்காமல் கூட போகும். கடன், இஎம்ஐ, தேவையில்லாத மருத்துவ செலவுகள், குடும்ப தேவைக்காக எதிர்பாராத செலவுகள் கூட உருவாகலாம். புதிய கடனுக்கு கையெழுத்திடும் முன் 10 முறை யோசித்து கையெழுத்திடவும். புதிய கடன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல புதிய கூட்டாளிகள் பேச்சை மட்டும் நம்பாதீர்கள். லாபம் காட்டப்படும் இடத்தில் மறைந்திருக்கும் நஷ்டத்தையும் கவனியுங்கள். லாபத்தை மட்டும் பார்க்காதீங்க, அதுல இருக்கக்கூடிய நஷ்டத்தையும் பார்த்து கொஞ்சம் கரெக்டா செயல்படுறது நல்லது. வீட்டில் ஒரு சிறிய வார்த்தை பெரிய மனக்கசப்பாக மாறக்கூடும். உங்கள் கோபத்தை விட மௌனம் குடும்பத்தை காப்பாற்றும். பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டாம். இந்த இடத்துல சண்டை வர மாதிரி தெரியுதா, ஒதுங்கி போறது நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சில பேருக்கு இடமாற்றம் வருவதற்கான சூழ்நிலை வரும். வெளிநாட்டுல இருந்தாலும் சில பேருக்கு இடமாற்றம் வருவதற்கான சூழ்நிலைகள் வரும். வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூட மன நிம்மதி அப்படிங்கிறது கிடையாது. வெளிநாட்டுல இருப்பவர் கடகராசிக்காரர்கள் மன நிம்மதியை தொலைத்து விட்டு நிற்கிறார்கள். ரொம்ப ஒரு வேலையில பிரஷர், ரொம்ப நான் இப்போ அவசரப்பட்டு இப்ப நான் இங்க இருந்து எங்க மாறுறது, என்ன செய்யறது, வேலை இல்லாமல் சில பேர் பாத்தீங்கன்னா சில கெட்ட பேரோட செய்யாத தப்புக்கு சில தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டு சில பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இப்படி எல்லாம் காலம் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் சில ராசிகளுக்கு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபைட்னஸ்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. குடும்பத்திலையும் கூட சரி அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கூட இல்லாமல் இருக்கு. காதல், திருமணம், பழைய காயங்களை மீண்டும் திறக்காதீர்கள். சந்தேகம் உறவை அழிக்கும். உண்மையை பேசுவது உறவை காப்பாற்றும். ட்ரூவா எதுவாக டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உண்மையை பேசுங்க. காதல் ரிலேஷன்ஷிப் எதுவா இருந்தாலும் சரி உண்மையா இருக்கிறது நல்லது. பங்கு சந்தை, கிரிப்டோ அல்லது அவசர லாபம் தரும், அதிக லாபம் தரும் முதலீட்டுல டக்குன்னு கொண்டு போட்டு கஷ்டப்படாது. அவசர முடிவு வேண்டாம். இந்த வாரம் பாதுகாப்பான லாபம் சிறந்தது. சோ பாத்துக்கோங்க. மனசொரு, தூக்கமின்மை, வயிற்று உபாதை, மார்பு அசௌகரியம் போன்றவை கவனம் தேவை. மூத்த குடிமக்கள் உடல்நல பரிசோதனை தள்ளி போட வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கா, போறது கரெக்டா செய்யறது எல்லாமே நல்லது. இந்த வாரம் மறைமுக எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும் போது உங்கள் ரகசியத்தை அனைவரிடம் பகிர வேண்டாம். ஒரு நம்பிக்கை துரோகமாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் விட்டுவிட்ட ஒரு வாய்ப்பு மீண்டும் உங்களை தேடி வரலாம். அந்த முறை உங்களை சரியான எடுத்தால் பெரிய மாற்றத்தை தொடங்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு விட்டு போயிடுத்து, அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்குது. அப்படி திரும்ப வரும்போது அதை பயன்படுத்திக்கிறது உங்க கையில இருக்கு. இறுதி வரை நான் சொல்லக்கூடிய இறுதியான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடைந்ததை சரி செய்யலாம், ஆனால் உடைந்த நம்பிக்கையை சரி செய்வது கடினம். இந்த வாரம் பேசுவதற்கு முன் யோசிங்கள், கையெழுத்திடுவதற்கு முன் படியுங்கள், நம்புவதற்கு முன் ஆராயுங்கள். இதுவே உங்கள் வெற்றியின் ரகசியம். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்ப சொன்ன வார்த்தைகளை எல்லாம் அதிகமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூல் குழந்தைகள்லாம் கொஞ்சம் படிப்புல நிறைய இது படிக்கிற விஷயத்துல நிறைய படிங்க. நீட் எக்ஸாம் எழுதுறதுலாம் படிப்புல எல்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எஃபர்ட் எடுத்து படிங்க. நிறைய எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. கரெக்டா பண்ணுங்க. அனுபவம் இருந்தால் சில விஷயங்கள் பண்ணுங்க. இந்த வாரம் தேவையில்லாமல் அபராதம் செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தேவையில்லாத அபராதங்கள், தேவையில்லாத சில
விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாங்கிறத யோசிச்சு இந்த வாரம் கரெக்டா, இந்த வாரம் கொண்டு போறீங்களா கரெக்டா கொண்டு போங்க. இப்படிதான் நான் செய்யணும், இந்த வாரத்துக்கு நான் இதை செஞ்சுறேன், இந்த வாரத்துக்கு நான் இதை செஞ்சுறேன், கரெக்டா கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த வாரத்தை கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலாம். நீங்களா போய் எதுலையும் போய் சிக்கிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. நீங்களா போய் நானா ஒரு விஷயத்துல தலையிடுறேன்னு போய் பண்ணிக்காதீங்க. சோ எது உங்களுக்கு தேவையோ அதுல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சுபா, இதுவரையில் நாம் பார்த்தது பொதுவான ராசி பலன்கள், வார ராசி பலன் அடிப்படையில பொதுவான ராசி பலன்கள். இது சில பேருக்கு 100% அப்படியே பலிக்கும். நிறைய பேர் வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி போன் பண்ணி அவங்க என்ன பாக்குறாங்களோ அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, சுவாமி இதை நீங்க சொன்னது நான் பார்த்தேன், எனக்கு நீங்க சொன்ன வாரம் நீங்க சொல்ற விஷயத்த நான் கேட்டு அதுபடி எனக்கு சில விஷயங்கள்லாம் கரெக்டா நடக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நல்லது, வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அப்படிதான் அந்த கோட்பாடு தான், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது வகையில நீங்க இது மட்டும் இல்ல, ஜாதகம் பார்க்கிறது, எண்கணிதம் பார்க்கிறது, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறது, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறது, ஒரு பிரச்சனை பார்க்கிறது, அதே போல ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கிறது. ஸோ உங்களுக்கு வீடு கிரக பிரவேசம், ஸோ ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது முக்கியமா சந்தேகங்கள் கேட்கணும், கோர்ட்டு கேஸ், எனக்கு ரொம்ப வாழ்க்கையே எனக்கு தடங்களா இருக்கு, எனக்கு பிரச்சனைகளா இருக்கு, என் பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது யார் தெரியுமா? மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் அண்ணா இருக்காங்க, சுவாமிஜி இருக்காங்க. அண்ணா கிட்ட நம்ம கேட்டா நம்ம பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பா நம்ம தீர்றதுக்கான ஒரு சொல்யூஷனும் அது எப்படி பண்ணணுங்கிறதையும் அண்ணா சொல்லுவாங்க. அதுல இருந்து நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது உண்மையே 100% அந்த இறைவன் நடத்தி கொடுப்பான். நான் காட்டுறது வழி, இறைவன் முடித்து கொடுக்கிறது இறைவனுடைய வேலை. நான் காட்டுறது வழிதான், ஆனா யார் முடிச்சு கொடுக்குறா? இறைவன் முடிச்சு கொடுக்குறான். அந்த இறைவன் அந்த வழி காட்டுறது தான் நான். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அண்ணா நான் என்னென்ன பண்ணணும், சுவாமிஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, குருஜி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் இந்த பிரச்சனைக்கே எனக்கு ஒரு விடுவு சொல்லுங்க, இந்த என் பிரச்சனையில இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஒரு ஜாதகம் பாருங்க, பார்த்து உங்களுடைய விஷயத்த நீங்க பூரணமா தெரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கே உங்களுக்கு ஒருத்தர் வேணும். நான் சொல்றேன், நான் இருக்கேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சுபம்.